தொடர்பென இனி விரிவான உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் இயற்கை எரிவாயு வயல்கள் இருப்பது முதற் தடவையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று காலை நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள நிறுவனம் ஒன்று இன்று காலை தனக்கு இத்தகவலை அறிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மன்னார் கடற்பரப்பில் எரிவாயு வயல்கள் காணப்படுவதாக ஹெய்ரின் இந்திய நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த அறிக்கையானது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அறிவிப்பினை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. மேலும் 1354 மீட்டர் வரை ஆழம் வரை துளையிட்டதில் எரிவாயு வயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் வணிக நோக்கத்திற்கு இன்னமும் ஆழ்ந்து துளையிடப்பட வேண்டும் என குறித்த நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சிய நாடுகளுக்கான வேலைவாய்ப்பை பெற்று செல்லும் இலங்கையர்கள் இன்று தொடக்கம் கண்டிப்பாக மருத்துவ சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தலை ஐக்கிய அரபு ராச்சியம் விடுத்துள்ளது. இலங்கை சேவையாளர்கள் பலர் துபாய் உள்ளிட்ட ஐக்கிய அரபு ராச்சியத்தில் தொழில் புரிகின்றனர். இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள இந்த முறையானது இலங்கையர்களுக்கும் இந்தோனேஷியர்களுக்கும் கண்டிப்பாக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் காலத்தில் இந்தியா, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், எகிப்து மற்றும் சிரியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் கட்டாயமாக்கப்பட உள்ளது. நீரிழிவு நோய், HIV ஆகியன ஐக்கிய அரபு ராச்சியத்தில் அதிகரித்துள்ளமே இதற்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கை உள்ளிட்ட பணியாளர்கள் நீரிழிவு நோய், HIV தொற்று மற்றும் ஹெபடைட்டிஸ் B தொற்றுகளுக்கு உள்ளாகியுள்ளனரா என்பது தொடர்பில் வைத்திய சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். இதன் அடிப்படையில் இவ்வாறான தொற்றுகள் உள்ளவர்களுக்கு தமது நாட்டுக்கான விசா அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என ஐக்கிய அரபு ராச்சியம் அறிவித்துள்ளது. தொம்பே போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது உயிரிழந்த நபர் தொடர்பில் தொம்பே போலீஸ் நிலையத்தில் குற்றவியல் விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரியும் 4 போலீஸ் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேக்சி பிரக்டர் தெரிவித்துள்ளார். இவர்கள் குற்றவியல் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொம்பே போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் மா அதிபர் NK இளங்ககோன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்துவதற்கும் வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் தமிழ் மக்களுடனான அரசியல் நல்லிணக்கத்தை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்க தூதுவர் பெட்ரிஷியா புட்டினிக் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 3 தசாப்த போர் முடிவுக்கு வந்து 2 வருடங்களாகியும் இலங்கையால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர செய்ய முடியாமல் இருப்பதாகவும் இலங்கையை பற்றி சர்வதேச முதலீட்டாளர் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அருகி உள்ளதெனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பிராந்தியத்தில் உள்ள அயல் நாடுகள் உலக வங்கியால் மேற்கொள்ளப்பட்ட வருடாந்த தரப்படுத்தலில் சிறந்த நிலையில் இருப்பதாகவும் அந்த நாடுகள் பொருளாதார வருவாயை பெற்றுத்தரும் நாடுகளுடனேயே முதலீடுகளை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இயற்கை பேரழிவு புனரமைப்பு திட்டத்துக்கென 9,940 மில்லியன் ரூபாய் கடனுதவியை இலங்கைக்கு வழங்க ஜப்பான் அரசு முன்வந்துள்ளது. சமூக பொருளாதார நடவடிக்கைகளை கட்டியெழுப்பவும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்கள் மீண்டும் அவ்வாறான பாதிப்புகளுக்கு உள்ளாகாது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்த கடனுதவி தொகை பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு டிசம்பர் தொடக்கம் 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நாட்டில் காணப்பட்ட தொடர் மழையால் நாட்டின் வடமத்திய, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மண்சரிவு வெள்ளம் என்று பேரளவில் இழப்புகள் ஏற்பட்டு சமூக பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டது. இவ்வாறு வழங்கப்படும் கடனுதவிக்கு வருடம் ஒன்றுக்கு சலுகை அடிப்படையில் 0.01 வீதம் வரி அறவிடப்படும் எனவும் 10 வருட சலுகை காலம் உட்பட்ட 40 வருடங்களில் கடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டும் எனவும் அரசு தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. தெரணியகல இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவிசாவளை தெரணியகலவுக்கு இடைப்பட்ட வீதிக்கான பஸ் ஒன்றில் நடத்துனராக கடமை புரியும் ஊழியர் திக்கக சந்தியில் வைத்து பயணிகள் குழு ஒன்றினால் தாக்கப்பட்டதை அடுத்து இவ்வாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
குறித்த பஸ் நடத்துனர் பலத்த காயங்களுடன் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்கியவர்களை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் எனவும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். 2 வருடத்திற்குள் நிலக்கண்ணிகள் அகற்றும் நடவடிக்கை முழுமையாக பூர்த்தியடையும் என்று ராணுவ தளபதி ஜெயசூரிய தெரிவித்தார். ராணுவ தினத்தை கொண்டாடும் முகமாக அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே ராணுவ தளபதி இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவில் மக்கள் குடியேற்றப்பட்டுள்ள சில பகுதிகளில் கனிவடி அகற்றும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றது என்றும் முல்லைத்தீவு காட்டுப்பகுதியிலேயே அதிகளவு கனிவடிகள் அகற்ற வேண்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி இன்று சின்னாபின்னம் ஆக்கப்பட்டுள்ளதுடன் கட்சியின் தலைமையார் என்று தெரியாத அளவிற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் உட்பூசல் ஏற்பட்டுள்ளது என தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சருமான ALM அதாவுல்லா தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணிலுக்கு சார்பாக செயற்பட்ட தனியார் ஊடகங்கள் சில இன்று ரணிலை தூசிக்கின்றனர் எதிராகவும் செயற்படுகின்றனர். எனவே ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதுமே ஆட்சிக்கு வர முடியாது. உலகிலேயே பயங்கரவாதத்தினை குறுகிய காலத்திற்குள் ஒழித்து கட்டிய நாடு இலங்கை மட்டும்தான். இதற்காக நாம் அனைவரும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் மக்கள் சார்பில் நன்றிகள் தெரிவித்துக் கொள்வதுடன் நாம் என்றும் அரசுக்கு பக்கபலமாக இருந்து செயற்படுவோம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இன்று யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, திருவோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களுக்கு இலகுவாக பிரயாணிப்பதற்காக கார்பெட் வீதிகள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். அதேபோன்று பன்னலகம பிரதேசத்திற்கு மக்கள் பிரயாணிப்பதற்காக கார்பெட் வீதி நிர்மாணிக்கப்பட உள்ளது. இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எப்போதைக்கும் அச்சமின்றி சென்று வரக்கூடிய வீதிகளும் சூழ்நிலையும் உருவாக்கப்பட்டுள்ளது என தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சருமான ALM அதாவுல்லா தெரிவித்தார். பெண்ணொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் சட்டத்தரணி ஒருவர் பீட்டகோட்ட பகுதியில் மிரிகான போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டத்தரணி பீட்டகோட்ட பகுதி வீடொன்றினுள் நுழைந்து குறித்த வீட்டில் உள்ள பெண்ணை தாக்கியதுடன் அவர் தங்க சங்கிலியையும் அபகரிக்க முயன்றுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மிரிகான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் விடுதலை செய்யப்பட்டு நாடு திரும்பிய இலங்கை மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையின் உதவி வழங்கியுள்ளனர். இந்த மீனவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட படகுகள் இலங்கை கடற்படை அதிகாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரு நாட்டுக்கும் இடையே காணப்படும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரமே மீனவர்கள் இலங்கை கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு ஏறாவூர் ரஹ்மானியா வித்தியாலயத்திற்கு அருகே உள்ள மதகு ஒன்றினுள் T56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் புலனாய்வுத்துறையினருக்கு கிடைத்த விசேட தகவலின் பேரிலேயே குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த ஆயுதம் ஓரிரு நாட்களுக்கு முன்பு மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் குற்ற புலனாய்வு துறையினரும் ஏறாவூர் போலீசாரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.